السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து முஹம்மதுடைய ஒரு குர்ஆனுடைய ஆயாவிலே 2 விஷயங்களை செய்யுமாறு சொல்கின்றான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஒன்றல்ல, நபியுடைய உம்மத்தாகிய எமக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, நன்றாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதை பற்றிய நாலேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன நாலேஜ்? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நாலேஜை கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் மனிதன் அறிய வேண்டிய, படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய அறிவு எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை பற்றிய அறிவு. உலகத்தில் எத்தனையோ விடயங்களை படித்திருப்போம், ஆனால் எம்மை படைத்த ரப்பை பற்றி நாம் எந்தளவு அறிந்திருக்கின்றோம், அவனை பற்றி எந்தளவு நாம் படித்திருக்கின்றோம், விளங்கி இருக்கின்றோம்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, மனிதர்கள் அல்லாஹ்வை சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வை பற்றிய அறிவு எம்மிடத்தில் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றிய அறிவு, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பற்றிய அறிவு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவுகளில் மிகச் சிறந்த அறிவு. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த அறிவு அல்லாஹ்வை பற்றிய அறிவு. கண்ணியமானவர்களே, இதிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதில் அல்லாஹ் தௌஹீதை சொல்கின்றான். தௌஹீத் என்றால் நாம் உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அவனை மாத்திரம்தான் நம்புவோம், அவனை மாத்திரம்தான் நாம் வணங்குவோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தௌஹீத் என்றால் என்ன? எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் கிடையாது, அவன் பூர்த்தியானவன் தான், அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான், வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், நபியே, உங்களது பாவத்தையும் நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமின்கள் செய்த, ஆண்கள் பெண்கள் செய்த தவறுகள், பாவங்கள் இருக்கின்றது, இதை வைத்தும் இதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், நம்பி விட்டோம், அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். இந்த குறைபாடுகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லி, யா அல்லாஹ், நான் குறையுள்ளவன், உன்னை நம்பி விட்டேன், உன்னை தௌஹீத் செய்து விட்டேன், அதற்கு பின்னாலும் என்னிடத்தில் சில குறைபாடுகள், தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது, இதை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றோம். இந்த இரண்டுமே, தௌஹீதும் இஸ்திக்ஃபாரும், மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பை கொடுக்கின்றது. மனிதனுக்கு வரக்கூடிய தேவையான அனைத்து நலவுகளையும் பெற்றுக் கொடுக்கின்றது, ரெண்டையும் கொடுக்கின்றது. முதலாவது, மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பை தௌஹீதும் இஸ்திக்ஃபாரும் கொடுக்கின்றது, இது குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். இரண்டாவது, மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நலவுகள் அனைத்தையுமே இந்த இஸ்திக்ஃபாரும் தௌஹீதும் பெற்றுக் கொடுக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது அந்த சிலைகள் வணங்கக்கூடிய அந்த சூழலை விட்டு சென்றார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், அவருக்கு நாங்கள் இஸ்ஹாக், யாக்கூப் என்ற குழந்தை பாக்கியத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். குகையில் இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வை நம்பாதவர்கள் வந்து விட்டார்கள். சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, அது தௌஹீதுடைய உயர்ந்த ஒரு வசனம், நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள், மிக பெரும் ஒரு சங்கடமான நெருக்கடியான ஒரு கட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த், அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை யா அல்லாஹ், சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில், சிறையிலே இருந்தார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது சொன்னார்கள், மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த விடயத்திலுமே இணை வைக்க மாட்டோம். கஹ்ஃபாசிகள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி குகை ஒதுங்கினார்கள். அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள், லன் நத்உ மின் தூனிஹி இலாஹா, அல்லாஹ் அல்லாத வேறு எந்த இறைவனையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், வணங்க மாட்டோம். எப்பொழுது இந்த தௌஹீதின் வசனம் சொல்லப்படுகின்றதோ, அதில் உறுதியாக இருப்போமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றான், நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். அல்லாஹ் மதீனாவுடைய ஹிஜ்ரத்தின் மூலம் மிக பெரும் வெற்றியை கொடுத்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து இதை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஈஜிப்டுடைய ஒரு கவர்னராக அல்லாஹ் அவரை ஆக்கினார். கண்ணியமானவர்களை, குகைவாசிகள் அப்படி சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குகையிலேயே அவர்களை நீண்ட காலம் தூங்க வைத்து அவர்களை பாதுகாத்த வரலாறை சொல்லி காட்டியிருக்கிறார். தௌஹீத் இது மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அனைத்திலிருந்தும் பாதுகாப்பை கொடுத்து நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதே போன்று அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், அதில் உறுதியாக இருக்கின்றோம். தவறுகள் நடக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் நினைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் செய்தால் அதுவும் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும், வாழ்க்கையிலே பல நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கிறது. இஸ்திக்ஃபாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய நலவுகளை இதற்கு முன்னாலும் பல தடவை பேசி இருக்கின்றோம். அல்லாஹ் மலையை தருவான், உடல் பலத்தை தருவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது நெருக்கத்தை தருவான், நமது துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது. இது இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக பெரும் பலன்களாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே. எனவே இந்த தௌஹீதை அல்லாஹ் எப்படி தந்திருக்கின்றானோ இதே போன்று எப்பொழுதுமே இஸ்திக்ஃபாரை நாம் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அடைந்த கூட்டத்திலே ஆகுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீகை தந்தருள்வானாக. வஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.